ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்கி பிரீத்தி. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்துடலாமா? நத்திங் ஸ்பெஷல். ஸோ நேத்திக்கியோட வீடியோ தான் இது. இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு எடிட் பண்ண. ஸோ இனிமேல் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வீடியோஸ், லென்த் வீடியோஸ் வரும். ஐ திங்க் மோர் தென் 6 months இருக்கும்னு நினைக்கிறேன் லென்த் வீடியோ போட்டு. ஷார்ட்ஸ் அப்பப்போ போடுவேன், பட் லென்த் வீடியோ வந்து எடிட் பண்ண டைம் இல்லாததுனால நிறைய வீடியோஸ் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரவா கிச்சடி பண்ணி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லக்கி டேடியோட ட்ரெஸ் எல்லாம் வந்து மிஷினில் இருந்தது. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து மேலே மாடியில் கொண்டு போய் உணர்த்திட்டு, சரியான வெயில், கொஞ்ச நேரம் கூட இது பண்ண முடியல. லக்கியோட ஹெல்ப்போடு டக்கு டக்குன்னு முடிச்சாச்சு. அப்புறம் வந்து கீயை மேலே வச்சுட்டு வந்துட்டேன். அதனால தான் மேலே போய்ட்டு மறுபடியும் கீ எடுத்துகிட்டு வந்து உள்ளே போயிட்டு மறுபடியும் வீடு ஃபுல்லாகவே வந்து க்ளம்ஸியாக இருந்தது. நான் ஒர்க் பண்ணி வச்சுட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாவக்காய் பொரியல்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், லக்கி வந்து அந்த மீன் டைம் வந்து என்னை கூப்பிட்டுட்டே இருக்கா, அம்மா தண்ணி வேணும்மா அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் அவளுமே வந்து சப்போர்ட் பண்ணான். லக்கியோட சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் பண்ண முடியாது. அதுவும் நேற்றுலேருந்து தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. எப்பயுமே என் கூடவே இருப்பாள், தனியாக இருக்கவே மாட்டாள். இதான் வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் லக்கி வந்து தனியாக வந்து ரூமில் இருக்காங்க. நான் வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவளே சொல்கிறா, அம்மா நீங்கள் ஒர்க் பண்ணுங்கம்மா, நான் வந்து இங்கே உட்காந்துட்ருக்கேன், வீடியோ பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளோட சப்போர்ட்டில் நேற்றுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே லன்ச் முடிஞ்சிச்சு. என்னோடய ஒர்க்குமே நான் வந்து குயிக்காக முடிச்சிட்டேன். மேலே போய் ட்ரெஸ்ஸும் வந்து காய வச்சிட்டேன். அப்புறம் கிச்சனும் வந்து கொஞ்சம் அப்படியே க்ளம்ஸியாக இருந்தது. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிட்டேன். சீஸ் பால்ஸ்லாம் என்ன ரெகுலராக கொடுப்பீங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க. இது வந்து ரொம்ப ரேர். எப்பயாச்சும் ஒரு முறை தான் வாங்கி கொடுப்போம். அவளுக்கு வந்து கீழே அடிப்பட்டது வந்து அது சரியாயிடுச்சு. ஸ்டில் அவளுக்கு ஏதோ ஒரு இதுவாக இருக்க மாதிரி, இச்சிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரிம்மா ஆயில் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே மம்மி அப்படின்னு சொல்கிறேன். இப்போலாம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. லக்கியோட வீடியோஸ் வந்து நான் வந்து லைவ்லேயே நான் உங்களுக்கு காட்டுறேன். லைவ் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப லென்த்தாக போகுது, 4 minutes. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். நான் வந்து சாம்பார் வச்ச பாத்திரம், அதுக்கப்புறம் பொரியல் பண்ணது எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், ஒயிட் ரைஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் பாவக்காய் பொரியல், தக்காளி வெங்காயம்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். சாம்பார், இவ்வளோ தான். 2 பேர் தான் நாங்கள், அதனால் கம்மியாக சிம்பிளாக பண்ணியாச்சு. சாம்பார் வச்சுட்டு பாவக்காய் பொரியல், ஒயிட் ரைஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண அந்த இது வந்து கொஞ்சம் மீந்திருந்தது, உப்புமா, அதை வந்து நைட்டுக்கு வச்சாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இது எனக்கு 11 o'clock ஆகிடுச்சு நான் முடிக்கிறதுக்கு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கி, வீடு ஃபுல்லாக இது பண்ணி வச்சுருந்தா. எத்தனை வாட்டி அந்த சாமி பூஜை இது வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிகிட்டே இருப்பாள். இந்த மாதிரி நடுவில் வந்து சேட்டை பண்ணிகிட்டே இருப்பாள். அதுக்கப்புறம் வந்து வீடு ஃபுல்லாக வந்து பெருக்கி க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு பெட் கவர்லாம் மறுபடியும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு போயிட்டு ஸ்லீப்பிங் மோடுக்கு போயாச்சு. ஒரு 1 hour தாங்க. மறுபடியும் வந்து நான் 1 o'clock லாகின் பண்ணணும். ஸோ வந்து ஒரு 1 hour தூங்கியிருப்பேன், இல்லை ஒரு 45-50 minutes இருக்கும் தூங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டு. நான் அன்எக்ஸ்பெக்டட், இது வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப டயர்டு. நான் 5 o'clock எழுந்திரிச்சேன். என்னால் சுத்தமாக முடியல. அப்போ வந்து சொன்னேன், அம்மாவுக்கு சுத்தமாக முடியல அப்படின்னு சொன்னோடனே லக்கி வந்து நீங்கள் படுங்கம்மா, நான் வந்து உங்களுக்கு கால் அமுக்கி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் இது பண்ணிவிட்டா. அது ரொம்ப வந்து ஸ்பெஷலாக இருந்தது. நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு டாட்டர் வந்து இதுக்கு தான் வேணும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது வந்து எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருந்தது. ஒரு ப்ரவுட் மாமா வந்து இது பண்ணுறதுனால ப்ரவுட் மாம் கிடையாது, நிறைய விஷயம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக நிறைய விஷயம் பண்ணுறா. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.